அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித பூமியில் உலக அமைதிக்காக அறைகூவல் விடுக்கும் கத்தோலிக்கர்கள் இந்த நிகழ்வை யோர்தானின் திருமுழுக்கு பங்குதள நிர்வாகம், சுற்றுலா அமைச்சகம், சுற்றுலா வாரியம் மூன்றும் ஒருங்கிணைத்து வழிநடத்தியது. யோர்தான் நதிக்கரையில் அமைந்துள்ள இயேசுவின் திருமுழுக்கு கோவிலில் 5000க்கும் மேற்பட்ட கத்தோலிக்கர்கள் ஒன்று கூடி இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடினர். இந்த விழாவில் 10 நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கத்தோலிக்க சமூகங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவை யோர்தானுக்கான இலத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை ஆயர் இயாத்வால் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இவருடன் யோர்தானுக்கான திருப்பீட தூதர் பேராயர் ஜொவானி பியத்ரோ தால் தோசோ அவர்களும் இணைந்து வழிபாட்டில் பங்கேற்றார். இந்த வழிபாட்டின் போது யோர்தான் நதியிலிருந்து எடுக்கப்பட்ட புனித நீர் திருப்பயணிகள் மீது தெளிக்கப்பட்டது. மேலும் ஆயர் அவர்கள் புனித பூமிக்காகவும் குறிப்பாக காசாவிற்காகவும் திருப்பலியின் போது இறைவேண்டல் செய்ததுடன் போர் மற்றும் வன்முறைகள் நீங்கி ஒரு நிலையான, நீதியான மற்றும் நீடித்த அமைதி நிலவ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் மக்கள் தங்களிடம் உள்ள அச்சத்தை அகற்றி புனித பூமிக்கு வருகை தந்து இங்குள்ள புனித தலங்களை தரிசிக்குமாறு உலகெங்கிலுமுள்ள திருப்பயணிகளை கேட்டுக்கொண்டார். ஆயர் இந்த நிகழ்வை யோர்தானின் திருமுழுக்கு பங்குதள நிர்வாகம், சுற்றுலா அமைச்சகம், சுற்றுலா வாரியம் மூன்றும் ஒருங்கிணைத்து வழிநடத்தியது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.